நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த லாரியை காவல்துறையினர் மடக்கி பிடித்துள்ளனர். அப்போது லாரிக்குள் கட்டுக்கட்டாக பணமும் கடத்தல் கார் ஒன்றும் இருந்துள்ளது. இது தொடர்பாக லாரியில் வந்தவர்களிடம் விசாரிக்க முயன்ற போது நிற்காமல் லாரி சென்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவரை போலீசார் சுட்டு பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒருவர் தப்பி ஓடிவிட்டதாகவும் எஞ்சியவர்களை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த கண்டெய்னர் லாரி கடத்தப்பட்டு வந்ததாகவும் அந்த லாரிக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததும் அது கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்று காவல்துறையினர் பிடிக்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் துரத்தி பிடிக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அங்கு பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரியில் கட்டுக்கட்டாக பணமும் சொகுசு காரும் இருந்துள்ளது. மேலும் அதில் பயணித்தவர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கட்டுக்கட்டாக இருக்கின்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஒருத்தர் ஃபயர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு எல்லாருக்கும் நாங்க தகவல் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முழு தகவலை சொல்றோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காம எந்த தகவலும் சொல்ல முடியாது. 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து நாங்க பிரஸ் நடத்துறோம். ஹாஸ்பிட்டல் போய் உறவினர்களும் இங்க வந்து உங்களுக்கு முழு தகவலும் நாங்க வந்து சொல்லுவோம். எங்களோட போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கிட்ட விசாரிச்சாதான் முழு தகவலும் உங்களுக்கு சொல்ல முடியும். முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸை என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தர்றோம். இப்போ பள்ளிப்பாளையம் நாங்க போறோம். எங்க போலீஸ் வந்து 2 பேரும் அங்க இன்ஜுரி ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்களை பார்த்துட்டு அவங்கள விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவலையும் நாங்க சொல்றோம். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சுட்டுப்பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இது பற்றிய சம்பவங்களை தற்போது போலீசாரிடம் தீவிர விசாரணை நடத்திவிட்டு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் போலீசாரும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்றது எப்படி, பிடிப்பட்டவர்கள் யார், இந்த கொள்ளை பணம் எங்கிருந்து கொள்ளையடித்து வரப்பட்டது போன்ற விவரங்களை எல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரியப்படுத்தப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பரபரப்பான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் சில கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறு பிடிக்கப்பட்ட லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாகவும் சொகுசு கார் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அதில் இருந்தவர்களை பிடிக்க முயன்றபோது சிலர் தப்பி ஓடியதாகவும் அதில் ஒருவர் சுடப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாரியிலிருந்து சுமார் 65 லட்சம் ரூபாய் பணம் 66 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் ஏடிஎம் ஒன்றில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த பணம் யாருடையது, எங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது போன்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். தற்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முழுமையான விவரம் விசாரணைக்கு பிறகு தெரியப்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்.